இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜாதகம் பார்ப்பாங்க, ஜோதிடம் பார்ப்பாங்க, எண்கணிதம் பார்ப்பாங்க. வளர்ந்து வரும் நாடா தான் இருக்கே தவிர, வளர்ச்சி அடைந்த நாடா இருக்க மாட்டேங்குது. யூரோப் கண்ட்ரீஸா இருக்கட்டும், 7 கண்டங்கள்ல ஒரு 6 கண்டம் கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்க்கறதே இல்லைன்னு நினைக்கிறேன். அண்டார்டிகா விட்டுருவோம். அவங்கலாம் ஏன் இதை பார்க்க மாட்றாங்க? ஆனா அவங்கலாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. வெளிநாட்டில் செழிப்பா இருக்காங்க, இந்தியா பாரத கண்டம் செழிப்பா இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. பலம்லாம் இருக்கு. ஆனா படிச்சுட்டா கூட இங்கேருந்து அங்க போய் தானே வேலை செய்றாங்க. கரெக்ட். இப்போவும் வெளிநாட்டினருக்கு 13ன்னு ஒரு நம்பர் சொல்லிட்டீங்கன்னா அந்த ரூம்ல தங்க மாட்டாங்க. 13 கெட்ட நம்பர் அவங்கள பொறுத்த வரைக்கும். நம் நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜனன காலத்து ஜாதகம் தான் முக்கியம், இல்லைன்னா பிரசன்ன ஜாதகம். இதை வைத்துக்கொண்டு ஒரு மனிதருடைய வாழ்க்கையை கணிக்கப்படுகிறது. இஸ்லாத்து படி ஜாதகமே பார்க்க மாட்டாங்க, பார்க்கக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. அரபு ஜோதிடம் எப்படி சாத்தியமாகும்? அரபு ஜோதிடம்னு இருக்கு, அதுக்கு பேரு சகம்னு பேரு. ஆன்மீக வேர்ல்ட் அன்பர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ரிகரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, லால்குடி ஜோதிடர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜாதகம் பார்ப்பாங்க, ஜோதிடம் பார்ப்பாங்க, எண்கணிதம் பார்ப்பாங்க, வாஸ்து பார்ப்பாங்க, எல்லாமே பார்ப்பாங்க சார். ஒரு வீடு கட்டுறதா ஆரம்பிச்சு எல்லா விஷயத்துக்கும் இந்த இந்த காரணிகள்லாம் இல்லைன்னா வாழ்க்கையே நகராதுங்கிற ஒரு மனநிலை உள்ள ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்பயும் இந்தியா பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விதத்துல பொருளாதாரத்திலையும் சரி, வறுமை கோட்டின் கீழயும் சரி, வளர்ந்து வரும் நாடா தான் இருக்கே தவிர, வளர்ச்சி அடைந்த நாடா இருக்க மாட்டேங்குது. தனி மனிதனாகவும் சரி, ஒரு கூட்டமைப்பாகவும் சரி, சமூக கட்டமைப்புலையும் சரி. ஆனா அப்படியே பார்த்தீங்கன்னா, யூரோப் கண்ட்ரீஸா இருக்கட்டும், 7 கண்டங்கள்ல ஒரு 6 கண்டம் கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்க்கறதே இல்லைன்னு நினைக்கிறேன். அண்டார்டிகா விட்டுருவோம். அவங்கலாம் ஏன் இதை பார்க்க மாட்றாங்க? ஆனா அவங்கலாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. நல்ல செல்வந்தர்களா இருக்காங்க, பொருளாதாரத்துல உயர்ந்திருக்காங்க. ஆனா இந்த டிஃபரன்ஷியேஷன் எல்லாம் இருக்கிற இடத்துல இவ்வளோ குளறுபடி எதுவுமே இல்ல. சக்சஸா இருக்காங்களே ஏன்? வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். இப்போ வெளிநாட்டில் செழிப்பா இருக்காங்க, இந்தியா பாரத கண்டம் செழிப்பா இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. செழிப்பா இல்ல மீன்ஸ் அப்படி இல்ல. வளம்லாம் இருக்கு. ஆனா படிச்சுட்டா கூட இங்கேருந்து அங்க போய் தானே வேலை செய்றாங்க. கரெக்ட். இப்போ வாழ்க்கையில மன அமைதி தானே முக்கியம். அந்த மன அமைதியை பார்த்தீங்கன்னா பாரத தேசத்தில் இருக்கிற மன அமைதி எங்கேயுமே இல்லை. அதனால தான் நீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், காசி, திருவண்ணாமலை, சிதம்பரம் போன்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வெளிநாட்டினர் வந்து குமிகிறார்கள். நல்ல உதாரணம் திருவண்ணாமலை. இன்னும் கூட இந்த இந்தியாவுக்கு வந்துவிட்டு திரும்பி போக மனம் இல்லாமல் அவங்களுடைய பாஸ்போர்ட் விசா பீரியட் எல்லாம் முடிஞ்சு போயும் நிறையா வெளிநாட்டினர் இன்னும் திருவண்ணாமலையில் இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, எல்லா ஊர்லேயும் ஜோதிடம் இல்லை என்ற கருத்தே தப்பு. வேற வேற வடிவத்துல இருக்கு. இதே ஜோதிடமே வேற வேற முறையில் பண்றாங்க. சீன ஜோதிடம் உண்டு, அரபு ஜோதிடம் உண்டு. இதை தவிர டரட் கார்டு அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆமா இருக்கு. நம்மை விட அதிகப்படியா போய் டால்பின் ஜோசியம்லாம் பார்க்குறான் ஃபாரின்ல. தெரியுமா உங்களுக்கு? அது டால்பின் ஜோசியம்னே ஒன்று இருக்கு. புரியுதா உங்களுக்கு? நம்ம கிளியை வச்சு பண்றத அவன் கிளியை வச்சு பண்றத டால்பின் வச்சு பண்றான். அதனால எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகபட்சம் எல்லாருக்கும் இருக்கு. இப்போ என்னிடம் வரக்கூடிய ஜோதிட ஆர்வலர்கள்ல கிட்டத்தட்ட 60% மேல வெளிநாட்டினர். வெளிநாட்டு வாழ் தமிழர்களா இந்தியர்களான்னு கேட்பாங்க. இல்ல ஃபாரினர்ஸ் இல்ல, வேற மதத்தை சார்ந்தவர்கள். அதாவது இந்து மதத்து ஆட்கள் மட்டும் இல்ல, அதுல குறைவானவர்கள் இந்து மதம் தான். மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி என்னை ஜோதிடத்துக்காக அணுகியிருக்காங்க. 160% அவங்க தான் அதிகமாக நம்புகிறார்கள். இப்ப எல்லா மதத்தினரும் ஜோதிடத்துக்குள்ள வந்தாச்சு. புரியுதா? ஜோதிடம் என்பது ஒரு மதம் சார்ந்ததே அல்ல. ஃபர்ஸ்ட்
அப்போ சீன ஜோதிடம் இருக்குன்னா சீனர்கள்லாம் இந்துக்களா? அரபு ஜோதிடம் இருக்கு, பாரசீக ஜோதிடம் இருக்கு, ஒவ்வொரு வித்தியாசமான ஜோதிடங்கள்லாம் இருக்கு. இதையும் தவிர நியூமராலஜி, எண்கணிதம்னு சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் எங்கே டெவலப் ஆச்சு? அதெல்லாம் வெளிநாட்டில் இருக்கு. இன்னும் எண்கணிதம் பார்ப்பவர்கள் இருப்பார்கள். இப்பவும் வெளிநாட்டினருக்கு 13ன்னு ஒரு நம்பர் சொல்லிட்டீங்கன்னா, அந்த ரூம்ல தங்க மாட்டாங்க. ஏன் சார்? 13 கெட்ட நம்பர் அவங்கள பொறுத்தவரைக்கும். அதே மாரி 13 என்ற வீட்டு நம்பர் இருந்தா கூட அவங்க தங்க மாட்டாங்க. அப்போ இது மாரி ஒரு வழக்கம் இருக்கு. அந்த 13ன்ற எண் வந்து கெட்ட எண். ஒரு சாத்தானி நன் சாத்தானி எண். அதே மாரி 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பர்னா சனியுடைய எண். இந்த மாரி சில மூட நம்பிக்கைகள் வெளிநாட்டுல இருக்கு. நம் நாட்ட பொறுத்தவரைக்கும் ஜனன காலத்து ஜாதகம் தான் முக்கியம். இல்லன்னா பிரசன்ன ஜாதகம். இதை வைத்துக்கொண்டு ஒரு மனிதருடைய வாழ்க்கை கணிக்கப்படுகிறது. ஓ! ஒரு காருக்கு ஒரு நம்பர் இருக்கு. 17, 22 அதுக்கு முன்னாடி சில ஆங்கில எழுத்துக்கள். அந்த கார் எவ்வளோ இருக்கும்? ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கும். அப்போ அதுபோல உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய லக்னம்ன்றது ஒண்ணு தான் இருக்கும். உலகம் ஃபுல்லா தேடி பார்த்தாலும், அதுபோல லக்ன புள்ளியில அமையக்கூடிய ஜாதகம், அதேபோல மற்ற கிரகங்கள்லாம் இருக்கக்கூடிய ஜாதகம் உங்களோடது மட்டும் தான் இருக்கும். இந்த 700 கோடி மக்கள் தொகையில எத்தனை 750 இல்ல 2000 கோடி வந்தா கூட. காரணம் விஞ்ஞானிகள் சொல்றாங்க, பட்டாம்பூச்சி ரெக்கையில சில வர்ணங்கள் இருக்குமா? சில வடிவங்கள் இருக்குமா? நீங்க வந்து 10 கோடி பட்டாம்பூச்சிய பார்த்தாலும், ஒரு பட்டாம்பூச்சிக்கும், இன்னொரு பட்டாம்பூச்சிக்கும் அந்த வர்ணங்களில் மாற்றம் இருக்குன்றான். அதுவே வேண்டாம். நம்முடைய கட்டை விரல் ரேகை 720 கோடி பேருக்கு மாறுமா? மாறாதா? மாறும். மாறும். காரணம், அதனால தான் சட்டபூர்வமாகவே கையொப்பத்துக்கு, சிக்னேச்சருக்கு பதிலா இந்த கட்டை விரல் ரேகை அ ஒற்றுக்கொள்ளப்படுகிறது. சட்டபூர்வமாவே ஒத்துக்கிறாங்க. அப்போ அதுபோல ஒரு ஜாதகத்துக்கும், இன்னொரு ஜாதகத்துக்கும் மாற்றங்கள் உண்டு. இப்போ உங்க கட்டை விரல் ரேகை, என் கட்டை விரல் ரேகைன்னு பார்த்தா மாற்றம் இருக்கும். குறைந்தபட்சம் ஒரு அலை வடிவத்திலேயோ, ஒரு கூடார வடிவத்திலேயோ மாற்றங்கள் இருக்கு. அல்லது ஒரு புள்ளியாவது மாறும். இப்ப இந்த மாற்றங்கள் தான் லக்னம். கட்டை விரல் என்பது ஒண்ணுமே கிடையாது. லக்னம் தான். லக்னத்துடைய ஒரு புள்ளி. அந்த அதுபோல மாறும். மாறுபடும்போது உங்களுடைய வாழ்க்கையும் மாறுபடும். அதனால ஜோதிடம் என்பது எல்லா இடத்திலும் பரவலாக நம்பப்படுகிறது. நம்ம நாட்டுடைய முறை வேறு, அவங்க நாட்டுடைய முறை வேறு. இதுதான் கணக்கு. எப்பவுமே வானசாஸ்திரம் எப்போ உண்டானதோ, வேற கடிகாரமே கிடையாது அந்த காலத்துல. கடிகாரமும் கேலண்டர் நாள்காட்டி இல்லாத போது மனிதனுக்கு எது கடிகாரம்? வானம்தான். வானம்தான் போதி மரம். வேற வழி கிடையாது. வானத்தை பார்த்து நிகழ்வுகள் இந்தந்த கிரகங்கள் இப்படி இருக்கும்போது இந்த நிகழ்வுகள் நடக்கிறது. இதை ஒத்து போகக்கூடிய சில கருத்துக்களை சேர்த்தது தான் ஜோதிடம். நட்சத்திரங்கள வச்சு கூட சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நட்சத்திரங்களை வச்சு சொல்லலாம். மேல உள்ள நட்சத்திரத்த வச்சு அந்த காலநிலைய கணிக்கிறது. கட்டாயமா. அப்போ கேலண்டர் அப்படின்றது வானம்தான். கடிகாரம் என்பதும் வானம்தான். அதனால அதை வச்சு தான் காலநிலைகளை கண்டுபிடிச்சாங்க. இப்பவும் அமாவாசை, பௌர்ணமி நாட்கள்ல நீங்க போனீங்கன்னா கடல் அலை அதிகமா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? கடல் அலை அதிகமா இருக்கும். அந்த நேரத்துல தான் மனம் சரியில்லாதவர்கள் அதிகமான பிரச்சனைக்கு உள்ளாவாங்க. அதாவது மனம் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காங்கன்னா, அந்த நேரத்துல அவர்கள ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த மாரி டிப்ரஷன் அதிகமாயி டிப்ரஷன் மட்டும் இல்ல. அதாவது இப்போ மனநிலையே குழம்பிடும். மனநிலைமை குழம்பினவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? பாதிக்கப்பட்டவர்கள். அதிகமான பாதனை இருக்கும். அந்த நேரத்துல தான் பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கும். காரணம், மனோகாரகனாகிய சந்திரன். அவன் இடம் மாறும்போது இந்த பிரச்சனை எல்லாம் வருது. அப்ப கடல் அலையும் அப்படிதான். அதனால தான் மாற்றங்கள் ஏற்படுகிறது. எப்போ வேணா பார்க்கலாம். பௌர்ணமி, அமாவாசைன்னா கடலுடைய சீற்றம் வேற மாதிரி இருக்கும். இதுதான் கணக்கு.
அது ஒரு சில நேரத்துல போய் கடல் அலையில கடல் கரையில போய் நில்லுங்கன்னுலாம் சொல்றாங்களே! அது எதனால? அதாவது கடலை பார்க்க பார்க்க நம்மளுக்கு மனோகாரகனாகிய சந்திர பலம் ஜாஸ்தியாகும். சந்திர பலம் ஜாஸ்தி ஆகும்போது என்னன்னா, குழப்பம் குறையும். எப்பேர்ப்பட்ட ஆளா இருந்தாலும் குழப்பம் இருந்தா, கடலை பார்த்து கொண்டே இருந்தா கொஞ்ச நேரத்தில மனக்குழப்பம் குறைஞ்சிரும். ஏன்னா, மனோகாரகனுடைய அது ஒரு பரிகாரமே அது. புரியுதா உங்களுக்கு? உண்மையிலே சொன்னா, கடந்த காலத்தில மாதத்துக்கு 1 நாள் கடல்ல குளின்னே சொல்லுவாங்க. அது 2, 3 காரணம் இருக்கு. 1 தோல் வியாதிகள் போயிடும். 2வது மன அமைதி கிடைக்கும். அதனால தான் கடற்கரைக்கு போயிட்டு வந்தா மன நிம்மதியா இருக்கிறது. அதான் காரணம். மனோகாரகனாகிய சந்திரனோடு அது தொடர்புடையது. அப்போ கடலை பார்க்கும்போது நம்மளுக்கு மனக்குழப்பங்கள் போயிடும். எதனால அந்த அ இ ஐரோப்பா நாடுகள்லாம் வந்து செழிப்பா இருக்கு. இங்க இந்த சைடு கொஞ்சம் பார்த்தா ரொம்ப அப்படியே ஒரு மாரி டல்லா இருக்கு. எதனால? அவங்க எப்படி செழிப்பா இருக்காங்க? அதாவது பொதுவாவே ஞானம் ஒரு இடம், பொருள், செல்வம் ஒரு இடம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவ பொறுத்தவரைக்கும் அறிவுசார் மக்கள் ஜாஸ்தி. ரொம்ப புத்திசாலிகளா இருப்பாங்க. வட இந்தியாவ பொறுத்தவரைக்கும் செல்வ செழிப்பு ஜாஸ்தி இருக்கும். கரெக்ட்டா? அதனால தான் நீங்க நம்ப இந்தியாவின் வரைபடத்தையே பார்த்தீங்கன்னா, கூர்மையா முடியிறது தமிழ்நாடு. புரியுதா உங்களுக்கு? அகன்று இருப்பது வட இந்தியா. அப்ப என்ன அர்த்தம்னா, செல்வ செழிப்பு அங்க நெறையா இருக்கும். கூர்மையான மூளை, கூர்மையான அறிவுத்திறன் அது வந்து தென்னிந்தியால இருக்கு. அப்போ எங்க வந்து அறிவுத்திறன் அதிகமா இருக்கோ, அங்க செல்வம் குறைவா இருக்கும். செல்வம் அதிகமான இடத்துல அறிவுத்திறன் குறைச்சலா இருக்கும். இதுதான் வந்து எல்லா இடத்துலயுமே இதான் கணக்கு. அப்போ எந்தெந்த இடத்தில் எந்தெந்த ஏதாவது ஒண்ணு தான் கிடைக்கும். ஒண்ணு கல்வி கிடைக்கும், இல்லன்னா செல்வம் கிடைக்கும். 2மே சேர்ந்து கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் கல்வியால் செல்வத்தை அடைய முடியும். ஆனா செல்வத்தால கல்விய அடைய முடியாது. எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் பாட்டு பாட முடியுமா? இல்ல ஒரு இது பண்ண முடியுமா? நாட்டியம் புனையும் அதெல்லாம் முடியாது. ஆனால் இந்த கல்வி, கலை இருந்ததுன்னா, செல்வத்தை வெகு எளிதாக பெறலாம். இதுதான் கணக்கு. நீங்க சொன்ன மாரி எதனால தான் அவங்க செழிப்பா இருக்காங்க, நாம ஏன் இப்படி இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வட இந்தியா, தென்னிந்தியாவே ஒரு உதாரணமா வச்சு சொல்லிட்டீங்க. நீங்க சொன்னீங்க நெறைய விதத்துல ஜாதகம் அரபு ஜோதிடம்லாம் சொல்றீங்க. இஸ்லாத்துப்படி வந்து ஜாதகமே பார்க்க மாட்டாங்க, பார்க்கக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. அரபு ஜோதிடம் எப்படி சாத்தியமாகும்? அரபு ஜோதிடம்னு இருக்கு. அதுக்கு பேரு சகம்ன்னு பேரு. சகம்னா முக்கியமான புள்ளிகள்னு அர்த்தம். இப்பவும் 2 கிரகத்தின் பாகைகளை கூட்டி, அதோடைய பலன அந்த கூட்டுத்தொகைய வச்சு, அந்த இடத்தில் கிரகங்கள் நகரும்போது என்ன நடக்கிறது? இதுக்கு பேரு என்னன்னா, பார்ஸ் ஃபார்ச்சுனான்னு சொல்லுவாங்க. பார்ஸ் ஃபார்ச்சுனான்னா அதிர்ஷ்ட புள்ளி. எல்லா ஜாதகத்திலும் ஒரு அதிர்ஷ்ட புள்ளி இருக்கும். அந்த அதிர்ஷ்ட புள்ளிய ஒரு கிரகம் தாண்டும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். அதுக்கு நேர் எதிர் புள்ளியில துரதிர்ஷ்டம். இதுதான் வந்து நம்ம தமிழ்நாடு ஜோதிடத்துல யோகாதிபதின்றோம். யோகம், அவயோகம், அனுயோகி இதெல்லாம் யோகி, அனுயோகி, அவயோகி. இதெல்லாம் எப்படி கணக்கு பண்றோம்னா, சூரிய சந்திர பாகை தான். அத கூட்ட வேண்டியது. அதே மாரி அது கூட 93 டிகிரியையும் சேர்க்கணும். அப்ப எந்த புள்ளி வருதோ அதான் யோக புள்ளி. இப்ப நாம இங்க சொல்ற பரிகாரங்கள், இங்க இங்க கணக்கிடப்படுற நட்சத்திரங்கள், அப்புறம் இந்த நவகிரகங்கள், இதெல்லாம் அங்க கணக்கிடப்படுமா? எல்லாம் உண்டு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, 360 டிகிரியை 60ஆல் பெருக்கி 21,600 புள்ளிகளாக எடுத்துக்கிறாங்க. யப்பா! இந்த 21,600 புள்ளிகள் தான் 21,600 மூச்சு காத்து ஒரு நாளைக்கு நீங்க விடுறது. ஒரு நாளைக்கு 21 சராசரியா ஒரு மனிதன் விடக்கூடிய மூச்சு காத்து 21,600. ஜாதகத்துல இருக்கக்கூடியது 360 பாகை. அந்த ஒரு பாகைக்கு 60 கலை. அந்த 60 கலையும் 360 பெருக்கினா எவ்வளோ வரும்? 21,600. இந்த இந்த ஒவ்வொரு புள்ளியையும் கணக்கு பண்ணீங்கன்னா, அதுக்கு பேரு சகம்ன்னு பேரு. சகம்னா முக்கியமான புள்ளிகள். இந்த புள்ளியில நகரும்போது இது நடக்குது. ஆனா சீன ஜோதிடம் எப்படி இருக்கும்? இத நீங்க இத வந்து இப்படி சொல்றீங்க. சீன ஜோதிடம் கிட்டத்தட்ட
அங்கேயும் வழிபாடுகள் வந்து புத்தரையும் வழிபடுறாங்க. அ அங்க மற்ற மதங்களும் இருக்கு. அது எப்படி இருக்கும்? அதாவது பௌத்த மதத்திலையும் ஜோதிடம் உண்டு. ஏன்னா இங்கேருந்து போனதுனால. ஆமா. அதாவது முக்கியமான கலைகள் எல்லாம் இந்தியாவில் பிறக்கும், சீனத்தால் வளர்க்கப்படும்ன்றது தான் வார்த்தை. அதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லா பரவிடும். எல்லாத்துக்கும் எண் கணிதத்துக்கும் முக்கியமான இடம் இந்தியா தான். எல்லா ஜோதிடம், எல்லா கலைகள், வர்மக்கலை எல்லாத்துக்கும் ஆதி வந்து இந்திய இந்திய தேசம் தான். எல்லா விதமான விஷயத்துக்கும். முக்கியமா சவுத் இந்தியா அதுல முக்கிய ஆமாங்க. பங்கு வகிக்கும். தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய சித்தர்கள் தான். போதி தர்மா எங்கேருந்து போனார்? இங்கேருந்து தான் போனார். அந்த போதி தர்மா பெரிய கடவுளாக வழிபடப்படுகிறார். சீனால கடவுளே அவர். அப்போ இங்கேருந்து தான் எல்லா கலைகளும் அங்கே போகிறது, இங்கே பிறக்கிறது, சீனர்களால் வளர்க்கப்படுகிறது, அப்புறம் உலகம் ஃபுல்லா பரவுகிறது. இதுதான் எல்லா கலைகளுக்கும் முக்கியமானது. அதனால சீன ஜோதிடமும், இந்திய ஜோதிடமும் ஒன்றே தான். அதில் ஒண்ணு பார்வைகள் வித்தியாசம்.